Assalamualaikum. Hi friends, welcome to Foodie with binu channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க friends, நம்ம மல்லி துவையல் வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம Foodie with binu channel subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மல்லி துவையல் எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க friends. ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வந்து நல்ல ஹீட் ஆயிருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்கிறேன். நல்ல மணம் வரது வரை வறுத்தெடுத்துக்கிடுங்க. நல்ல மணம் வந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். 3 வத்தல் மிளகாய் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்தபடி போட்டுக்கிறேங்க. நல்ல ஹீட் ஆகட்டும். இப்போ வத்தல் மிளகாயும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து வச்சேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. அதில் நம்ம வறுத்த மல்லியை போட்டுக்கலாம். அதில் வத்தல் மிளகாயும் போட்டுக்கலாம். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மூடி போட்டு இப்போ இதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. நம்ம அரைச்சதில் தேங்காய் பூ போட்டுடலாம். ஒரு துண்டு வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், போட்டுடலாம். பூடு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ புளி ஒரு சோளை போட்டிருக்கேன், அதையும் போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இப்போ பத்தையில் கருவேப்பிலை போட்டுடலாம். இது எல்லாமே நான் சின்ன குவான்டிட்டியில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் பெரிய குவான்டிட்டி வேணும்னா அளவுகள் எல்லாம் இப்போ நம்ம அரைச்சதை பார்த்துடலாம். நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கிடுங்க. உங்களுக்கு அரையலைன்னு நினச்சிங்கன்னா இப்போ அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம மல்லி துவையல் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. கறியை விடக்கூடாது. ஒரு நல்ல மணம் வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்லா வறுபட்டுடுச்சு, நல்ல மணம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சேன். அதே கடாயில் 3 வத்தல் மிளகா போட்டுக்கிடுங்க. லைட்டாக சூடாக்கி எடுத்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கிடுங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பாசிப்பருப்பையும் வத்தல் மிளகாயும் நம்ம போட்டுடலாம். சூடோட மிக்ஸி ஜாரில் போடாதீங்க. இந்த பாசிப்பருப்பையும் போட்டாச்சு. நல்லா கொரகொரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். மூடி போட்டு இப்போ இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இதில் நம்ம தேங்காய் பூ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கிடுங்க. ஒரு 10 பல் பூடு எடுத்துக்கிடுங்க. அதனால் அடிக்கடி துவையலெல்லாம் எடுத்து இப்படியெல்லாம் தான் நம்ம சேர்த்துக்கிட முடியும். பூடு, அது கூட சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிடுங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு. நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலையும் இப்படியெல்லாம் தான் நம்ம சாப்பிட முடியும் அடிக்கடி. அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி துவையலெல்லாம் நம்ம எடுத்துக்கிடணும். இப்படி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாது. இந்த மாதிரி அரைக்கணும். தண்ணி தேவைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிடுங்க. நம்ம இப்போ அரைச்ச துவையில பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. நம்ம வந்து பருப்பு துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு.